தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 18 முதல் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்று இருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால்தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் 3ஆம் வாரம் டிசம்பர் 18ஆம் தேதி 2024ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அதில் என்னது சிறப்பான என்னது, இயேசு பிறக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார், கேப்ரியேல் தூதர், நம்முடைய கடவுளுடைய தூதர், அவர் என்ன பண்ணுறாரு, மரியாவுக்கு சொன்னார். கரெக்டுங்களா? அதுக்கப்புறமேட்டு என்னாச்சு, மரியா கருவுற்று இருந்தாங்க. ஓகேங்களா? தூய ஆவியார் ஆறால். ஓகேங்களா? ஸோ திடீர்னு என்னடா அது கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஆகிடுச்சுன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது யோசேப்புக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ சரி விட்டு நம்ம கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைவாகவே விலக்கிவிட திட்டமிட்டார். ஓகேங்களா? அவர் எப்படிப்பட்ட மனுஷனாக தான் இப்படி பண்ணிட்டு பாருங்க. அப்புறமேட்டு தான் அவரோட கனவுல கடவுளின் தூதர் தோன்றுறாரு. ஓகேங்களா? இதுதான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்வு. என்னது, யோசேப்புடைய கனவுல, நம்ம சூசேப்பரோட கனவுல கடவுளின் தூதர் பேசுனது. ஓகேங்களா? அதாவது கடவுள் பேசுனது. கடவுளின் தூதர்னா யார்? கடவுளே தான். ஓகேங்களா? கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வந்த தூதர். ஸோ கடவுள் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது பேசியிருக்காரு பாருங்கள். பட் நாம் தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோன் நோண்டிக்கிட்டு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், யூடியூப்பு அப்படி இப்படின்னு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி தூங்கினா கனவு என்ன தான் வரும், அந்த மாதிரி தான் வரும். ஆனால் நம்ம நல்ல மனநிலையோடு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு, இன்றைக்கி நாள் ஃபுல்லாக செஞ்சதுக்கு நன்றி, நாளைய நாளில் நீங்கள் காக்க போகிறதுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிவிட்டு, இந்த நாள் ஃபுல்லாக நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணியிருப்போம், அதெல்லாம் நம்ம ஒரு ஆன்ம சோதனை செஞ்சுட்டு ஒரு நல்ல தூக்கத்துக்கு போனோம்னா நம்மள்ட்ட கடவுள் பேசுவார். அதை விட்டுட்டு நம்மளை எதுலேயுமே சிந்திக்க விடாமல் நம்மளுடைய ஆன்மாவுக்காக நம்ம எதுவுமே சிந்திக்காமல் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கடவுளின் தூதர்லாம் வரமாட்டார், சாத்தான் தான் வரும். ஓகேங்களா? சாத்தானுடைய தூதர்கள்லாம் வராங்க. அவங்க ஆல்ரெடி நம்ம கையில் தான் இருக்கிறாங்க, ஃபோன் தான் அது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லீப்பிங் நம்ம ஜோசப் அவர்கிட்ட நம்ம அப்பப்போ வேண்டிக்கோங்க. ஓகேங்களா? நைட்டு தூக்கம் வராதவங்க, பேய் கனவு வரவங்க, தவறான எண்ணங்கள் வரவங்களாம் என்ன பண்ணுங்கள், சூசையப்பர்கிட்ட வேண்டுங்க. சூசையப்பரே, நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தால் உங்கள் கனவுல கடவுளின் தூதரே வந்திருப்பார், அந்த மாதிரி என்னையும் மாற்றும், என்னுடைய கனவையும் மாற்றும் அப்படின்னு சொல்லி வேண்டணும். ஓகேங்களா? நம்மளை சூசையப்பட்டு வேண்டும். அவரும் நமக்கு பயங்கரமான வல்லமை படைத்தவர். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.